प्रवीण पूर्वाद दक्षिण में हिंदी प्रचार आंदोलन का इतिहास अगर थर्ड वन எடுக்க போகிறோம். तमिलनाडु में हिंदी प्रचार सब अगर तमिलनाडु में हिंदी प्रचार अगर तमिलनाட்டில் हिंदी प्रचारम श्री वी राजगोपाल शर्मा அவர் எழுதியிருக்கார். तमिलनाडु में हिंदी प्रचार के पूर्वाभास का परिचय दीजिए. தமிழ்நாட்டில் முன்னாடி ஹிந்தி पूर्वाभास परिचय दीजिए. அதை பற்றி हिंदी प्रचारम பற்றின ஒரு इंट्रोडक्शन கொடுங்கன்னு அர்த்தம். सन 1918 मार्च महीने में काशी हिंदी साहित्य सम्मेलन का वार्षिक अधिवेशन इंदौर में हुआ. அதாவது 1918 மார்ச் மாதம் காசியில் ஹிந்தி சாகித்ய சம்மேளன் அந்த மாநாட்டில் अधिवेशन மாநாடு इंदौर நடந்தது. उस समय गांधी जी ने कहा कि हिंदी भाषा के प्रचार के लिए हिंदी भाषை प्रचारम பண்ண शिक्षकों को आवश्यकता है. अதாவது கண்டிப்பாக அவசியம். யார் டீச்சர்ஸு दक्षिण में हिंदी सीखने के लिए अதாவது साउथ साइड हिंदी कற்றுக்கதை शिक्षकों को तैयार कीजिए. टीचर्स रेडी பண்ணணும். हिंदी प्रचार करने के महत्वपूर्ण आयोजन அதாவது ஹிந்தி பிரச்சாரம் பண்ணுறதுக்கான முக்கியமான திட்டங்கள் உசி சமயம் ஸ்வீகார் हुई है. அந்த டைம் இவங்க வரவேற்றாங்க. दक्षिण में हिंदी प्रचार का पुण्य कार्य करने के लिए गांधी जी ने अपने सबसे छोटे पुत्र श्री देवदास गांधी को भेजा है. அதாவது தென்பகுதியில் இந்தி பிரச்சாரத்துக்காக அந்த புண்ணியமான காரியத்தை செய்கிறதுக்காக அவரோட பையன் சின்ன பையன் தேவதாஸ் காந்தியை அனுப்புகிறாரு. தேவதாஸ் காந்தி 18 वर्ष की नौजवान 18 इयर्स தான். 1918 में मई मे मंथ प्रथम सप्ताह फर्स्ट वीक मद्रास के गोखले हाल में सर्वप्रथम हिंदी वर्ग शुरू किया. முதல் கிளாஸ் गोखले हाल आरம்பிக்கிறாங்க. सन 1919 में तमिलनाडु के अन्य प्रमुख शहरों में भी धीरे धीरे हिंदी प्रचार का कार्य प्रारंभ किया गया है. 18 இவங்க அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல கோகுலே ஹாலில் சென்னையில். அதுக்கப்புறம் 19 மற்ற சிட்டிஸ் எல்லாம் மூலமாக हिंदी प्रचारத்தை ஆரம்பித்தாங்க. கிளாஸ் आंध्रा कर्नाटका और केरल में हिंदी प्रचार का काम जितना आसान था तमिलनाडु में उतना आसान नहीं था. இந்த இடத்துல ஆந்திராவில் கர்நாடகாவில் கேரளாலாம் கொஞ்சம் ஈஸியாகவே ஹிந்தியை டீச் பண்ண முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வளோ கஷ்டம். ஏன்னா इसलिए 2 முக்கிய காரணம். அதில் 2 ரீசன். தெலுங்கு கன்னடா மலையாளம் பாஷாவுமே இந்த பாஷைங்கள்லாம் கா வரிசை 4 லெட்டர், சா வரிசை 4 லெட்டர், டா த ப அதெல்லாம் 4 லெட்டர்ஸு. ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. கானா அந்த கா மட்டும்தான் இருக்கும். அந்த கும் அதே सेम தான் இருக்கும். 4 तरह के उच्चारण के लिए 4 भिन्न भिन्न अक्षर मौजूद है. 4 लेटर्स இருக்கும். सिर्फ तमिल में इन चारों के लिए एक ही अक्षर में அந்த 4 காவும் ஒரே காலில் தான் எழுதுவோம். நம்ம காக்கானாலும் ஒரே இது தான், தாத்தானாலும் ஒரே தான், தாதானாலும் ஒரே இது. அதனால तेलुगु कन्नड़ और मलयालम भाषाओं में संस्कृति के तत्सम और तत्शब्द अधिक संज्ञा में पाया जाता है. இதில் தத்பவ் நம்ம கிராமரில் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி வேர்ட்ஸ் சமஸ்கிருதத்தில் யூஸ்வலாக யூஸ் ஆகும். ஆனால் இப்போ தமிழில் அப்படி கிடையாது. மக தமிழ் में ऐसा शब्द बहुत कमी அந்த மாதிரி வேர்டு கிடையாது. इस प्रकार के तमिलनाडु हिंदी प्रचार के लिए अनुकूल क्षेत्र नहीं है. அதாவது ஒரு அனுகூலமான ஒரு இடமா இல்லை தமிழ் பிரச்சாரம். தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சாரம். फिर भी यही राष्ट्रता के कारण அதாவது தேச ஒற்றுமைக்காக हिंदी का प्रचार धीरे धीरे होने लगा. அதுக்கப்புறம் हिंदी பிரச்சாரம் லைட்டாக மெல்லமாக நடக்க ஆரம்பிச்சு. इसी श्री प्रताप नारायण वाजपेयी का नाम तमिलनाडु में हिंदी प्रचार करने के आए प्रचारक में उल्लेखनीय है. அதாவது பிரதாப் நாராயண வாஜ்பேயி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்ஷன் பண்ணக்கூடியது. தமிழ்நாட்டுக்கு வந்தார் முதல் हिंदी பிரச்சாரத்துக்காக. आप बिहार के पटना नगर में निवासी था. பீகாரில் பட்னான்ற நகரில் வசித்திருந்தார். गांधी जी का आदेश आशीर्वाद के पाकर दक्षिण में हिंदी प्रचार करने आए. அதாவது காந்திஜியோட அவரோட ரெக்வஸ்ட்காகவும் அவரோட ஆசீர்வாதத்தாலையும் வந்தவர். 1919 में अंत में उन्होंने तंजावुर जिले के तिरुवैयारू नामक शहर में पहला हिंदी वर्ग शुरू किया. தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் திருவையாறு அப்படின்ற இடத்துல இவர் மூலமாக हिंदी क्लास ஆரம்பிக்கப்படுது. एक दिन जब वे वर्ग चला रहे थे तब उनकी पत्नी का मरने के समाचार आए. இவர் क्लास எடுத்துகிட்டே இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்ற நியூஸ் இவருக்கு வருது. उन्होंने वर्ग को बंद नहीं किया. क्लास மூடவே இல்லை. वर्ग खत्म होने के बाद ही बात बताई है. அதுக்கப்புறம் தான் அந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான்
ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிவிக்கிறார். ஃபிர்பி வே பட்னா கே, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பட்னா போகிறாரு. पटना में अपने कार्य पूरा करके वाजपेयी फिर तमिलनाडु वापस आए हैं. அவரோட அந்த ஒய்ஃபுக்கு சம்மந்தமான அந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்ச பிறகு தமிழ்நாடு ரிட்டர்ன் வராரு. இஸ் பார் வே திருச்சிராப்பள்ளியுமே காம் கர்னிலே, இதுக்கப்புறம் அவர் திருச்சிராப்பள்ளியில் வந்து அவர் வேலை செய்கிறாரு. 1921 में अंग्रेजी शासन के खिलाफ वाजपेयी ने एक जोरदार भाषा दिया है. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டுருக்கு அந்த டைமில் அவங்களுக்கு எதிராக வாஜ்பேயி வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அவங்களுக்கு எதிராக கிலாஃபே மீன்ஸ் எதிர்த்து. தேசபக்தி ஆலஸ்மய ஜீனே உஸ்கா அனுவாத் கியா, அதை வந்து தேசப்பற்று பற்றி இவருக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாங்க. தோனும் கைது கியே, 2 பேரையும் கைது பண்ணுறாங்க. அப்புறம் நியாயாலயமே वाजपेयी ने कहा कि मैं भाषा करता हूँ, நான் தான் ஸ்பீச் கொடுத்தேன், மே சஜா போக்னே கி தயார் ஹூँ, என்ன தண்டிக்கலாம், அனுவாதுக்கோ தண்டு தேனா நியாய நெய், டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுக்கு எதுக்கு நீங்கள் தண்டனை, இஸ் பர் உनको 6 महीने की सजा दी गई. அதுக்கப்புறம் அவருக்கு 6 month தான் கொடுத்தாங்க. அவர் அனுவாதக்கோ சோடுதியா, டிரான்ஸ்லேட்டர் வந்து விட்டுட்டாங்க, எனக்கு வேணால் தண்டனை கொடுங்க, அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு சொன்ன பிறகு रघुवर दयालु मिश्र जी ने सन 1920 में तृतीय प्रचारक के रूप में तमिलनाडु में आए. தமிழ்நாட்டில் இவர் முதல்ல இங்கே பாட்னாலேருந்து வந்தவர், பீகாரில் வாழ்ந்த. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகுவர் தயால் மிக்ஷ் அப்படிங்கிறவர் வந்து செகண்ட் பிரச்சாரக்கா இங்கே தமிழ்நாடுக்கு வராரு. இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க. வே தஞ்சாவூர் में हिंदी प्रचार का काम करने लगे. தஞ்சாவூரில் பண்ணுறாரு இவர். सवेरे से लेकर रात तक वे कई जगहों में हिंदी पढ़ा रहे थे. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டீச் பண்ணியிருந்தாரா வேறு இடங்களுக்கு போய். வே வினமர சேவா பாராயண், அப்புறம் பரிக்ஷமஷீலு அவர் ஆத்மீயதாத்தே, என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப பணிவாக சேவை மனப்பான்மையோட பரிக்ஷம் மீன்ஸ் உழைக்கக்கூடியவரா, ஆத்மீயதா ரொம்ப ஆத்மாத்மா. इसलिए सभी लोगों को उनसे श्रद्धा भाव रखते हैं. எல்லாருக்கும் அவர் மேலே ஒரு பக்தியும் வந்துருச்சு. தஞ்சாவூர் में 4 साल सेवा करने के बाद सन 1924 में मिश्र जी मदुரை शहर चले गए. அதாவது தஞ்சாவூரில் 4 வருஷம் சேவை அவரோட தொடர்ந்துருது. 1924 मदुரை மறுபடியும் போகிறார். उनके मदुरै जाने से पहले की सन 1920 के अंत में देवदूत विद्यार्थी मदुरै में हिंदी प्रचार आरंभ कर चुके थे. அவர் போகிறதுக்கு முன்னாடியே தேவதூத் வித்யார்த்தி அப்படிங்கிறவங்க வந்து மதுரையில் வந்து இந்தி பிரச்சாரம் ஆரம்பிச்சிருந்தாங்க. சூவியாக்கியாத் ராஷ்ட்ரிய நேதா வைத்தியநாத் ஐயர் கே நிமந்திரன் சே ஸ்ரீ தேவதூத் மதுரை ஆயத்தே. அதாவது இங்கே வந்து வைத்தியநாத் ஐயர் அவர் அழைப்புக்காக தேவதூத் வந்து மதுரை வராரு. வே कल्लिडंकुरिची टाउन के तिलक विद्यालय में प्रधानाचार्य का काम संभालने चले गए हैं. அதாவது கல்லிடங்குறிச்சி டவுனில் திலக் வித்யாலய அப்படின்ற அந்த ஸ்கூலில் பிரதானாச்சாரிய ஹெட் மாஸ்டராக வேலை பார்த்துட்ருக்காங்க. इसलिए मिश्रजी को मदुरै आना पड़ा. அதனால மிக்ஷஜி வந்து மதுரை வந்துடுறாரு. சைட் கூடம் சஜ்ஜன் மிக்ஷஜி சே ஹிந்தி சீக்னிலே, அதாவது கணக்கே இல்லாதவங்க வந்து நல்ல மக்கள்லாம் வந்து மிக்ஷஜிக்கிட்ட வந்து ஹிந்தி கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தர் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களுக்கு டீச்சர் ஆகிட்டே இருப்பாங்க. இதுதான் எங்களோட நோக்கம். इस तरह तमिलनाडु में हिंदी प्रचार धीरे धीरे हुआ. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் हिंदी प्रचार வந்துச்சு. आज इस क्षेत्र में हजारों हिंदी प्रचारक के निस्वार्थ सेवा में लगे हुए हैं. அதாவது சுயநலம் இல்லாமல் அர்த்தம். நிஸ்வார்த்தினா ஆயிரக்கணக்கான பிரச்சாரக்கு வந்து இன்றைக்கும் சுயநலம் இல்லாமல் சேவை மனப்பான்மையோட இந்தி பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க.